to look into the subject called the baptism of the Holy Spirit. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானத்தை குறித்து பார்க்க போகிறோம். One of the most important subjects in the Bible is the baptism of the Holy Spirit in the New Testament. அதாவது புதிய ஏற்பாட்டிலே பல பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் தான் மிக விசேஷமானது. And it is one of the most important thing you and I got to get into that process. அதாவது அந்த processக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் என்பது மிக முக்கியம். You should not forget we are talking about the revival process. அதாவது எழுப்புதலினுடைய process-ஐ குறித்து நாம் பேசுகிறோம், அதை நாம் மறக்க கூடாது. I think now is a third message about revival but under the subject of the baptism of the Holy Spirit. அதாவது எழுப்புதலினுடைய மூன்றாவது செய்தி இன்றைக்கு நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம், அது பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம், அதிலே அந்த தலைப்பில் இன்றைக்கு பேசுகிறோம். So please hear it prayerfully and reverentially. I believe this message will transform our life and our anointing in the presence of God. ஜெபத்தோடு கேளுங்கள், நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கும். Amen. Amen. Turn with me to the book of Matthew chapter 3 and verses 11. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். I indeed baptize you with water unto repentance, but he who is coming after me is mightier than I, whose sandals I am not worthy to carry. He will baptize you with the Holy Spirit and fire. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். One of the most important work of Jesus Christ has been clearly mentioned by John the Baptist. இயேசு கிறிஸ்துவினுடைய வேலையை தெளிவாக யோவான் ஸ்நானகன் விளக்குகிறார். There is two baptisms. You got to understand it. இரண்டு ஞானஸ்நானம் இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள A வேண்டும். baptism of repentance which speaks about we getting into the water and getting out of the water. அதாவது மனம் திரும்புதலினுடைய ஞானஸ்நானம், அது எப்படி என்றால் நாம் தண்ணீருக்குள்ளே சென்று வெளியே வருவது. And the another baptism is very important because that baptism is by Jesus Christ himself. அடுத்த ஞானஸ்நானம் என்பது மிக விசேஷமானது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நடக்கிறது. He will baptize you with the Holy Spirit and fire. அவரே உங்களை அக்கினி, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் செய்வார். Hallelujah. Who has to do it? யார் அதை செய்ய வேண்டும்? Jesus has to do it by himself, immersing you in the Holy Ghost. அதாவது ஆண்டவராகிய இயேசுவே உங்களை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஞானஸ்நானம் செய்ய வேண்டும். Hello. It is only then you and I are a complete product of the kingdom of God. அப்பொழுதுதான் நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தினுடைய முழுமையான ஒரு ப்ராடக்டாக இருப்போம். And this has been a over and over subject which we see in the word of God in the book of Acts again and again. அதாவது தொடர்ந்து இதைதான் நாம் அப்போஸ்தலருக்கு எழுதின புத்தகத்திலே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். Peter is asking the question, Paul is asking the same question to the people. They are asking what kind of baptism do you people have? பேதுரு கேட்கிறார், பவுல் கேட்கிறார், தொடர்ந்து கேட்கிறார், எப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? And in many areas they say that we have not heard about the baptism of the Holy Ghost. அதாவது அநேக இடத்திலே இப்படியாக சொல்லி இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை குறித்து நாங்கள் இன்னும் கேள்விப்படல. And the apostles felt that the people or the body of Christ were lacking the power of God because of the lack of knowledge about the baptism of the Holy Spirit. அதாவது ஆதி அப்போஸ்தலர்கள் ஒன்று உணர்ந்தார்கள், என்னவென்றால் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிற விசுவாசிகள் சீஷர்களாய் இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை குறித்ததான அறிவு, அதனுடைய வெளிப்பாடு இல்லாததினாலே அவர்கள் வல்லமையற்று செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். And this is why they chose the groups who were not having the knowledge of the Holy Spirit and they filled them with the Holy Ghost. ஆகவேதான் யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் இல்லையோ அவர்களை பார்த்து அவர்களை பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்திற்குள்ளாக நடத்தினார்கள். If you are a servant of God, if God has called you for ministry, if you are already doing ministry, நீங்கள் தேவனுடைய ஊழியர்களாய் இருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களை ஒரு வேளை ஊழியத்திற்கு அழைத்திருப்பார் என்றால், நீங்கள் ஊழியம் செய்து வருகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், how are we going to fulfill the ministry what God has given to us? தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த ஊழியத்தை எப்படி நாம் நடப்பிப்போம்? Many of us we think by speaking the message of repentance. அதாவது மனம் திரும்புதலினுடைய செய்தி பேசுவதன் மூலமாய் நடக்கும் என்று நாம் நினைக்கிறோம். Repentance makes a vessel to the purpose of God's
kingdom. அதாவது மனம் திரும்புதல் ஒரு பாத்திரத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்குரியதாய் மாற்றுகிறது. But it has still not been filled with the purpose of the kingdom. அதாவது ராஜ்யத்தினுடைய நோக்கத்திற்கு அந்த பாத்திரம் இன்னும் நிரப்பப்படவில்லை. So what happens when we as a minister of God just focus on the message of repentance? We are doing a partial work. அதாவது தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் மனம் திரும்புதலுக்குரிய காரியத்தை மாத்திரம் செய்வோம் என்றால் நாம் ஒரு பாதி வேலையை தான் செய்கிறோம். We are just we are just preparing the vessel, that's all. நாம் பாத்திரத்தை அதாவது ஆயத்தப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். But the Bible says the disciples even engaged the vessels to be filled by the Holy Ghost. ஆனால் அந்த பாத்திரத்தை ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தப்படுத்தினது தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி தேவன் ராஜ்யத்திற்காக நோக்கத்தை நிறைவேற்றணும், அதை செய்யணும். Listen to me, minister of God. கேளுங்கள் தேவனுடைய ஊழியர்களே, if you want to accomplish your calling, focus on filling the people with the baptism of the Holy Ghost. உங்களுடைய அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஜனங்களை, உங்களுடைய மக்களை பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தினால் அபிஷேகம் செய்கிறதிலே கவனமாயிருங்கள். That means you are giving the sheep what you have found in the street corners by the clutches of devil. That means those who have been saved by the repentance, you are engaging them into the power of the Holy Spirit once and for all. யாருக்கெல்லாம் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி ஆலயத்திற்கு கொண்டு வந்து மனம் திரும்பி அவர்களை ஆயத்தப்படுத்தினீர்களோ அவர்களை தேவனுடைய வல்லமையினாலே அபிஷேகித்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் பொழுது அவர்கள் நோக்கத்திற்கு ஆயத்தப்படுகிறார்கள். This is the ministry of a servant of God. இதுதான் தேவனுடைய ஊழியர்களுடைய வேலை. The ministry of servant of God is not just giving the knowledge about the cross, but leading the people into the immersion of the Holy Spirit. சிலுவையை குறித்த உபதேசத்தையும் சிலுவையை குறித்து பேசுகிறது மாத்திரமல்ல, அவர்களை பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானத்திற்குள்ளாகவும் நடத்த வேண்டும். All right, let me just give you what does it mean when you hear the word baptism. அதாவது ஞானஸ்நானம் என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன புரிகிறது? The word baptism means baptizo. ஞானஸ்நானம் என்றால் அதற்கு ஆங்கிலத்திலே பேப்டைசோ என்ற அர்த்தம். Means an immersion. அதாவது முழுகுவது. And the word immersion means in the Bible dictionary, அதாவது immersion என்ற வார்த்தை, முழுகிறது என்ற வார்த்தை வேதாகம டிக்ஷனரியிலே involving in one's activity, ஒருவருடைய செயலிலே இணைவது, involving in the divine power, அதாவது தெய்வீக வல்லமையோடு இணைந்து விடுவது. This is what Jesus was saying. இதுதான் இயேசு சொல்றார். Hey you people, you got to involve yourself into the activity of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செயல்பாடு, அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளாக நீங்க போய் கலந்துடணும். Hallelujah. நீங்க இயங்கணும் அதிலே. Are you all listening? கேட்கிறீங்களா? This is why it is important of the baptism of the Holy Spirit. ஆகவேதான் சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் மிக முக்கியம். Coming under the activity of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு, அவருடைய ஆக்டிவிட்டிக்குள்ள கலந்து விடுவது. This is only the work of a servant of God. இதுதான் தேவனுடைய ஊழியனுடைய ஒரு வேலையா இருக்கிறது. This must only be the purpose of a child of God. இதுதான் தேவ ஊழியனுடைய ஒரு நோக்கமா இருக்கணும். This should be only the task in your mind as a Christian. கிறிஸ்தவனாக உங்களுடைய மனதிலே இதுதான் ஒரு மிக முக்கியமான காரியமா இருக்கணும். Today there's so much of mediocrity and people are unable to hold the salvation, not just because the salvation was weak, because they have lacked the knowledge of the baptism of the Holy Ghost. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பை அவர்களால் நிலைநிறுத்திக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை குறித்த ஞானமோ அறிவோ இல்லை. If you read the book of Ephesians, Paul says you got to get drunk by the Spirit. எபேசியர் எழுதின புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். You got to be fully immersed by the baptism of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்திலே நீங்கள் நிறைந்து அதிலே முழுகி இருக்கணும். The word drunk means losing your control. அதாவது drunk என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நீங்களே கண்ட்ரோல்ல கிடையாது. This does not mean we swaying in the meeting and falling down and breaking the chairs. No. That is just a movement of something. But what I'm talking is about being fully under control and swaying in every day-to-day life's decision. தேவனுடைய அதாவது கூட்டங்கள், அதாவது ஆலயத்திலே கூட்டங்கள் நடக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையிலே நாம் நிரப்பப்பட்டு கீழே விழுகிறது, அப்படி அசைவது, இதெல்லாம் இதை பற்றி மாத்திரம் சொல்லல. அது ஒரு மூவ்மெண்ட் அந்த நேரத்துக்கு நடக்கிறது. ஆனால் எப்ப
எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அதிலேயே செயல்படுவதுதான் தேவன் விருப்பப்படுகிறார். Hallelujah. Hallelujah. Being fully taken over in every decision. எல்லா தீர்மானங்களிலும் அதிலே வந்துட்டு அப்படி எங்கணும். Let me read to you another reference, Matthew 28 and verses 19. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் Go பாருங்க. therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and the Son and the Holy Ghost. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். You know, there's so much for us to understand in this one single verse, dear children of God. இந்த ஒரு வசனத்திலே अनेक காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் God தேவனுடைய says, பிள்ளைகளே. go and make disciples. சென்று சீஷர்கள் ஆக்குங்கள். Let their calling be identified. உங்களுடைய அழைப்பு எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். Let their purpose be identified. நோக்கம் அறிந்து கொள்ளப்படட்டும். Let them know that they are the ambassadors of Christ's kingdom. அவர்கள் கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின் ஸ்நானாபதிகளாக என்பதை அறிந்து கொள்ளட்டும். Let them know that they have the power to trample the scorpions, to trample the snakes and to run over the demonic spirit. அதாவது சர்ப்பங்களின் மீதும் தேள்களின் மீதும் சத்துருவின் சகல வல்லமைகளின் மீதும் நடந்து செல்லத்தக்கதான அதிகாரம் படைத்தவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். Let them know that they have the power to use the name of Jesus to cast the demons out of anybody and heal the sick and raise the dead. இயேசுவின் நாமத்திலே எல்லா பிசாசுகளையும் துரத்தி இயேசுவின் நாமத்திலே கைகளை போட்டு எல்லா வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குகிற வல்லமை அவர்களிடத்திலே உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். That's what it means when you read the word making a disciple. அதாவது சீஷராக்குவது என்றால் அதுதான் அர்த்தம். But Jesus never stopped with that command. He said, you got to make and baptize them. இயேசு சொன்னார் சீஷராக்குங்கள் என்று அதோடு கூட நிறுத்தவில்லை, அவர்களை பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Don't just reveal the purpose of a disciple, but make the disciple be taken over by the Spirit of God. அதாவது தேவனுடைய அதாவது சீஷர்களாக அவர் ஜனங்களை மாற்றுவதோடு கூட நிறுத்திவிடக் கூடாது, அவர்களை பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தினாலே நிரப்பி அவர்களை நடத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. Today so many people around the world, they have the knowledge of the disciple. They are trying to be made as a disciple without understanding the power of the baptism of the Holy Ghost, which is very, very essential. உலகெங்கும் ஜனங்களுக்குள்ளாக இன்றைக்கு சீஷர்களை குறித்த காரியம் எல்லாம் தெரியும், எப்படி சீஷமாக வேண்டும் என்று தெரியும், ஆனால் அதோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை குறித்த அந்த வெளிப்பாடு இல்லாததினாலே வல்லமையற்று இருக்கிறார்கள். What is the problem? என்ன பிரச்சனை? Why is it necessary? ஏன் அது தேவை? Why it is important? ஏன் அது முக்கியம்? Let me read to you the book of Matthew chapter 3 verse 16. வாசிக்கிறேன் மத்தேயு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 3:16. 3ஆம் அதிகாரம் மத்தேயு 16ஆம் வசனம். When he had been baptized, Jesus came up immediately from the water, and behold, the heavens were opened to him, and he saw the Spirit of God descending like a dove and alighting upon him. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். Hallelujah. Hallelujah. See, here you understand the power. Jesus was an example. இயேசு இங்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறார். You know, he came into the womb of Virgin Mary by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே தான் அவர் கன்னி மரியாளனுடைய கர்ப்பத்திற்குள்ளாக பிரவேசித்தார். Jesus came with a destiny for a destiny. இயேசு ஒரு நோக்கத்திற்காக ஒரு எதிர்காலத்திற்காக வந்தார். And Jesus' life and his growth was exceptionally where you and I can see the power of God upon the young boy Jesus before the baptism. இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்தை அவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக நாம் பார்த்திருக்கிறோம். He was able to debate and he was able to reveal himself as a man of purpose, and everything was there till 30 years. அவராலே 30 ஆண்டுக்கு முன்பதாக வரையிலும் பாருங்க, before 30 years உடைய வாழ்க்கையில ஒரு டிபேட் பண்றாரு. அவர் வந்துட்டு பெரிய அதாவது நிறைய காரியத்தை செய்றார். தேவ நோக்கம் அறிந்தவராய் காணப்படுகிறார். Everybody knew that there was a plan of God upon Jesus. எல்லாருக்கும் தெரியும் இயேசுவின் மீது தேவனுடைய ஒரு பெரிய திட்டம், தீர்மானம், நோக்கம் இருக்கிறது. This will happen when you are a chosen vessel. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கும் பொழுது இது நடக்கும். You will feel it.
நீங்கள் உணருவீர்கள். People will feel it. ஜனங்கள் உணருவார்கள். Your words will be different. வார்த்தைகள் வித்தியாசமாய் இருக்கும். Your journey will be different. உங்கள் பிரயாணம் வித்தியாசமாய் You will இருக்கும். feel at time that there is a destiny for what God has called you. எதற்கு, அதாவது நீங்க என்ன டெஸ்டினிக்காய் அழைக்கப்பட்டீர்களோ அதை நீங்கள் உணர முடியும். But that's not all where you and I got to stop today. ஆனால் அங்கே நீங்களும் நானும் நிற்க கூடாது. See what Jesus had to receive to get into the destiny. அந்த டெஸ்டினிக்குள்ளாக நாம் செல்லுவதற்கு இயேசு என்னை பெற்றுக்கொண்டார் என்பதை பாருங்க. He had to go into the baptism and come out of the water, and that the Holy Spirit has to come and descend upon him. அவர்கள் தண்ணீருக்குள்ளாக செல்ல வேண்டியது இருந்தது. வெளியே வந்து பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் பெற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Alightening him. The Holy Spirit alighting upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்குகிறார். You know what alighting means? லைட்னிங் என்றால் என்ன? Coming over. அவர் மீது வந்து இறங்குவது. Hallelujah. Hallelujah. The Holy Spirit came upon Jesus பரிசு there after the baptism of water. அதாவது தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசுவின் மீது வருகிறார். Listen to this now. கேளுங்கள் இதை. This is important. ரொம்ப முக்கியம். The next thing what happened is very fascinating. அடுத்த காரியம் நடந்ததுதான் மிக அற்புதமாய் இருக்கிறது. And suddenly a voice came from heaven saying, "This is my beloved son in whom I am well pleased." அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. Hello. Jesus never did anything so far which would please God. அதாவது இயேசு கிறிஸ்து அதுவரையிலும் தேவனை பிரியப்படுத்தும்படிக்கு ஒன்றும் அங்க செய்யல. அவ்வளவாக He has to do something now for him to be evaluated for this word which says I am well pleased. அதாவது என் நேசகுமாரன் இவரிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த வார்த்தை இயேசு பெறுவதற்கு இனிமேல் தான் ஏதோ ஒன்று செய்யணும். But why did God say even before Jesus did something? ஆனா இயேசு காரியங்களை செய்வதற்கு முன்பதாகவே என் பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து இப்படி சொன்னார். Because when Jesus came out of the baptism, he was fully immersed into the activity of the Holy Spirit, and God knew the purpose when he had put Jesus Christ in the womb of Virgin Mary. It is going to begin and it is going to end without flaw. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரிலிருந்து வெளியே வந்து பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட மாத்திரத்திலே பிதாவாகிய தேவனுக்கு ஒரு காரியம் தெரியும். எந்த நோக்கத்திற்காக மரியாவின் கர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்துவை வைத்து இந்த பூமியிலே கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் திரளாய் பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்பட போகிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய வல்லமையிலே அவர் கலந்து விட்டார் என்று. ஆகவே தான் அப்படி சொன்னார். Hallelujah. Hallelujah. How will you and I will live a life which will please God? எப்படி நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? Not by finishing the task I tell you today. நான் சொல்லுகிறேன், நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் முடிப்பதன் மூலமாக மாத்திரமல்ல. When will God say, "Well done my son, well done my daughter," not when you and I finish the race? எப்பொழுது தேவன் உங்களையும் என்னை பார்த்து well done my son my daughter என்று சொல்லுவார் நினைக்கிறீங்க? ஓட்டத்தை முடிக்கும் பொழுதா? I tell you, it is when you and I are immersed by the power of the Holy Ghost, that is when you and I will receive the word well done. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தினாலே நிரப்பப்பட்டு நாம் இருப்போம் என்றால் அப்பொழுது தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவார், well done, நன்றாய் காரியத்தை நீ செய்கிறாய். You know why? ஏன் தெரியுமா? Because it's not going to be you anymore. It's going to be the Holy Spirit activity in which you are immersed. ஏனென்றால் அது நீங்களாக அதற்கு பிறகு இருக்க போகிறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்து நடப்பிப்பார். அவருடைய ஆக்டிவிட்டியிலே நீங்கள் கலந்து விடுகிறீர்கள். ஆகவே அப்படி சொல்லுகிறார் தேவன். This is why you see God saying about Jesus, "Well pleased." You are well pleased. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், என் நேசகுமாரன். When God put the seed in Mary, God said, "I will build my throne. He will be called Jesus. I will be pleased." எப்பொழுது மரியாளனுடைய கர்ப்பத்திலே ஒரு வித்தை வந்துட்டு பிதாவாகிய தேவன் வைத்தாரோ அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் இயேசுவாய் இருப்பார். அவருடைய சிங்காசனம், அவருடைய ராஜ்யம் ஒன்று அற்புதமாக என்னாலே ஸ்தாபிக்கப்படும். That's called identification. அதுதான் ஐடென்டிஃபிகேஷன் என்று சொல்லுகிறார். But when did that identification
became the destiny of Jesus Christ. எப்பொழுது தேவனுடைய அந்த ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்டினியாக இயேசுவினுடைய டெஸ்டினியாக மாறிற்று, When he was immersed. அவர் பரிசுத்த ஆவியானவராலே முழுக்க You all have a great destiny. Do you know that? உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு டெஸ்டினி இருக்கு தெரியுமா? You and I are born for a new destiny by repentance into the baptism of water. அதாவது மனம் திரும்புதல் குள்ளாக நாம் தண்ணீர் ஞானஸ்தானத்தின் மூலமாக மனம் திரும்புகிறோம். அதன் மூலமாக ஒரு டெஸ்டினிக்குள் நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிறது. But how are you and I going to get into the destiny for which we have been called by the baptism of repentance? அதாவது அந்த பேப்டிசம் ஆஃப் ரிபெண்டன்ஸ் குள்ளாக நாம் பெற்ற அந்த டெஸ்டினிக்குள் எப்பொழுது நாம் நடப்போம்? You know when? எப்போ தெரியுங்களா? When we are immersed by the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தினாலே நாம் நிரம்பும் பொழுது, முழுகும் பொழுதுதான் அந்த மனம் திரும்புதலுடைய ஞானஸ்தானத்தின் மூலமாய் பெற்ற அந்த டெஸ்டினிக்குள் செல்லுவோம். This is why the disciples never let go the message of baptism to every city and every town. ஆகவேதான் சீஷர்கள் எல்லா பட்டணத்திற்கும் எல்லா இடத்திற்கும் இந்த மனம் திரும்புதலுடைய செய்தியை கொண்டு செல்கிறார்கள். This is why Jesus made it an important command in Matthew 28 saying that you got to make disciples and baptize them without fail. மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், மறக்காமல் இவர்களை நீங்கள் சீஷராக்கி பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்தானம் கொடுக்கணும். Focus on baptism, revival will be born. நான் சொல்லுகிறேன், ஞானஸ்தானத்தின் மீது கவனம் செலுத்துங்கள், எழுப்புதல் பிறக்கும். Focus on being immersed in the Holy Spirit, revival will be born. பரிசுத்த ஆவியானவரிலே நீங்கள் முழுகி விடுங்கள், அப்பொழுது எழுப்புதல் பிறக்கும். Holy Spirit is not going to come like a cloud or something from outside, he is going to come from within, outside. அதாவது பரிசுத்த ஆவியானவர் மேலே இருந்து ஏதோ ஒரு விதத்திலே வரப்போகிறது கிடையாது, உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுது வரப்போகிறது. Hallelujah. Hallelujah. Let me read this verse to you. Acts chapter 1 and verses 8. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர்கள் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Very important. ரொம்ப முக்கியம். 1:8. 1:8. But you shall receive power when you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be a witness to me in Jerusalem, in all Judea and Samaria, and to the end of the earth. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். Hello. You will receive power. நீங்கள் வல்லமை பெறுவீர்கள் when the Holy Spirit will come. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது. Hallelujah. Hallelujah. You are called to power today by the baptism of repentance. அதாவது மனம் திரும்புதலினுடைய ஞானஸ்தானத்தின் மூலமாக நீங்கள் இன்றைக்கு வல்லமைக்கு அழைக்கப்படுறீங்க. People ask a question, why should I get into the water? அநேகர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நான் ஏன் தண்ணீருக்குள்ள இறங்கணும்? Is it necessary for me இது தேவையா எனக்கு? Is it necessary for me to be baptized in water? அதாவது தண்ணீரிலே நான் ஞானஸ்தானம் எடுப்பது எனக்கு தேவையா என்று கேட்கிறாங்க. Is it necessary for me to get immersed in water or just sprinkling water is okay? அதாவது நான் தண்ணீரிலே முழுகி விட வேண்டும் என்பது தேவையா இல்ல தண்ணீரை தெளித்தால் போதுமா? Immersion is very important. முழுக்க ஞானஸ்தானம் மிக முக்கியம். There is always a doubt in people, sprinkling is okay or immersion is only okay? ஜனங்களுக்குள் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டு வருகிறது, தெளிக்கிற ஞானஸ்தானம் போதுமா அல்ல முழுக்க ஞானஸ்தானம் தேவையா? For example, உதாரணத்திற்கு, if I sprinkle water in you, what will happen? உங்கள் மீது தண்ணீரை நான் தெளிக்கிறேன் என்றால் என்ன நடக்கும்? You will be refreshed. நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். But if I am putting you inside the water and putting you out, what does it mean? உங்களை தண்ணீருக்குள்ளாய் முழுக்கி நான் வெளியே எடுத்தால் என்ன அர்த்தம்? You are washed. நீங்கள் கழுவப்பட்டீர்கள். Immersion means முழுகுவது என்பது that you getting into something where you're going to be led after. அதாவது ஏதோ ஒன்றுக்குள்ளாக நீங்கள் சென்று வெளியே வந்து நடத்தப்பட போகிறீர்கள். That's why baptism of repentance by water baptism by immersion is very important. ஆகவேதான் மனம் திரும்புதலினுடைய ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானத்தின் மூலமாக மிக முக்கியம். Hallelujah. Hallelujah. And number 2, the apostle say அப்போஸ்தலர் சொல்லுகிறார், that you will receive power நீங்கள் வல்லமை பெறுவீர்கள் when the Holy Spirit comes on you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்பொழுது. Are you all listening? கேட்கிறீங்களா? This is why the Holy Spirit is very important. ஆகவேதான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியம். He will give you the access. அவர் உங்களுக்கு அந்த access கொடுப்பார். Let me read another verse. Acts chapter 19 verses 6. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 19:6 வாசிக்கிறேன் பாருங்க. Hallelujah. Thank you Jesus. Acts 19 verses 6. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 19:6. And when Paul had laid hands on them, the Holy Spirit
Spirit came upon them and they spoke with tongues and prophesied. அதாவது அல்லாஹ்வும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மீது வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேச தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். See, they get an ability to speak in the language of the Spirit. ஆவியானவரனுடைய அதாவது பாஷை பேசுவதற்கான ஒரு திறன் வருகிறது. That is one of the signs of losing control of yourself and being controlled by the Spirit of God. அதுதான் வந்துட்டு ஒரு 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 வெளிப்பாடு. அதாவது உங்களுடைய செல்ஃப் விட்டு நீங்க தேவனுடைய ஆவியானவரால கண்ட்ரோல் எடுக்கப்படுறீங்க. Hallelujah. Hallelujah. That is why it's important to speak in tongues. Why are we saying that you got to speak in tongues, speak in tongues, speak in tongues? Why? What for? ஏன் அந்நிய பாஷையிலே பேசுங்கள் 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 சொல்லி கொண்டிருக்கிறோம்? ஏன் அதுக்கு சொல்லுகிறோம்? Not just to speak, to prophesy or kindle the gifts, but to come under the control of the Holy Spirit. அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கும் உள்ள இருக்கிற வரங்கள் செயல்படுத்துவதற்கும் மாத்திரமல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக உங்களுடைய சுயத்தை விட்டு அவருடைய ஆளுகைக்குள் வருவதற்கு. The disciples knew this point. அதை சீஷர்கள் கண்டுகொண்டார்கள். Everywhere they went, one thing was message of cross. எங்க எல்லாம் அவங்க சென்றாங்களோ ஒரே செய்தி தான், சிலுவையின் செய்தி. Number 2, இரண்டாவது the message of the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தினுடைய செய்தி. Amen. Hallelujah. God wants you to get that baptism. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். How to receive it? எப்படி பெறுவது? When will it come upon me? எப்பொழுது என் மீது அது வரும்? Do I have the Holy Spirit today? எனக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? Let me tell you something. நான் ஒன்றை சொல்லுகிறேன். You are now constructed as a brand new house by the blood of Jesus, where the Holy Spirit can dwell in you. புத்தம் புதிய வீடாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே குடியிருப்பதற்கு ஒரு பாத்திரமா இருக்கிறீங்க. You are a vessel for the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்து குடியிருக்கிறதற்கான ஒரு பாத்திரம். You are not an enemy or a foreigner, you are a vessel already. நீங்கள் ஒரு அதாவது ஒரு எனிமியோ ஒரு ஃபாரினரோ அல்ல, நீங்கள் ஒரு பாத்திரம். So you can feel the fragrance of Holy Spirit in different areas. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நறுமணத்தை பல இடத்திலே பல ஏரியாஸ் மூலமாக நீங்கள் கண்டுகொள்ளலாம். But there is another step. ஆனால் இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. To be fully occupied by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் முழுமையாக நடத்தப்படுவது. When will it happen? எப்பொழுது அது நடக்கும்? Acts chapter 1 அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் verses 12. 12ஆம் வசனம். Hallelujah. Then they returned to Jerusalem from the mount called Olivet, which is near Jerusalem, a Sabbath day's journey. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். What they are doing now? என்ன செய்றாங்க? They are going in the journey to receive what Jesus had told them they got to receive. அதாவது ஒரு பிரயாணத்திற்குள்ளாக அவர்கள் செல்லுகிறார்கள். எதற்கு செல்லுகிறார்கள் என்றால் இயேசு சொன்னதை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அந்த பிரயாணத்திலே போறாங்க. Baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம். With the same mind they go to the upper room. அதே மனதிலே மேலறைக்கு செல்றாங்க. They sit in the upper room. மேலறையிலே உட்காருகிறாங்க. Oh Jesus, you said that you will baptize us, Lord. ஆண்டவரே, எங்களை ஞானஸ்நானம் செய்வேன் என்று சொன்னீர்களே, எங்களை இப்பொழுது ஞானஸ்நானம் செய்யுங்க. Immerse us in the activity of the Holy Spirit 100%, Lord. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தினால் எங்களை 100% நிரப்புங்க Oh ஆண்டவரே. Lord, I want to be drunk by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரினாலே நான் நிறைந்திருக்க வேண்டும். My journey must be the activity of the Holy Spirit. எங்களுடைய பிரயாணமே பரிசுத்த ஆவியானவரினாலே இருக்க வேண்டும். My plans must be of the activity of the Holy Ghost. என்னுடைய திட்டங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய திட்டமாய் இருக்க They are வேண்டும். praying and praying and praying and praying and praying. அவர்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். Let me read that verse 14th verse of chapter 1. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். They all continued with one accord in prayer and supplication with the women and the Mary the mother of Jesus and with his brothers. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். Hallelujah. Hallelujah. The Holy Spirit came and fell upon them. பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் மீது இறங்கினார்.
Amen. Amen. This is what you got to do. இதைதான் நீங்கள் செய்ய வேண்டும். You got to be in one accord, in one mind. நீங்கள் ஒரு மனமாய் இருக்க வேண்டும். You got to have one desire. ஒரே ஒரு தீர்மானம் இருக்க You வேண்டும். got to know the knowledge of living into your destiny. உங்களுடைய டெஸ்டினிக்குள்ளாக வாழுகிறதை குறித்ததான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். Your prayer must be of the baptism of the Holy Spirit. உங்களுடைய ஜெபமே பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தின் ஜெபமாக தான் இருக்கணும். That is when you will have the access to move in power. அப்பொழுதுதான் வல்லமையிலே செயல்படுவதற்குரிய access உங்களுக்கு கிடைக்கும். Hallelujah. Hallelujah. This is what God wants you to do today. இதைதான் இன்றைக்கு தேவன் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். This happens over and over again, the chapters after chapter after chapter. ஒவ்வொரு அதிகாரத்திற்கு அடுத்த அதிகாரம் இதுதான் நடக்கிறது. 1 Samuel chapter 10 verses 1 verses 6 and verses 9 about King Saul's anointing. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 6ஆம் வசனம் 9ஆம் வசனம் சவுல் ராஜாவினுடைய அபிஷேகத்தை குறித்து பேசுகிறது. Samuel is finding Saul. He says, God told me that you are the king. சாமுவேல் சவுலை கண்டுபிடிக்கிறாரு, கண்டுபிடிச்சு சொல்றாரு நீதான் ராஜா என்று தேவன் சொல்லுகிறார். And he received the anointing of a king. அதாவது ராஜரீக அபிஷேகத்தை அவர் சாமுவேல் மூலமாய் பெறுகிறார். But do you know what Samuel said after he received the anointing and the election of the kinghood? ஆனால் சவுல் சாமுவேல் மூலமாக அந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு என்ன சொன்னார்? He says, when you return back, you are going to receive the power upon you. நீ மறுபடியும் வந்த பிறகு தேவனுடைய வல்லமை பெறப்போகிறாய். Hallelujah. Hallelujah. I'll just read the last verse. அந்த கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 Samuel chapter 10 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் and verses 9. 9ஆம் வசனம். All right, 6th verse, let me read. சரி, 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Then the Spirit of the Lord will come upon you and you will prophesy with them and be turned into another man. அதாவது தேவன் இங்கே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். Listen, important message this is. கேளுங்கள், இது ஒரு மிக முக்கியமான செய்தி. Until then he was not turned into another man. அதுவரையிலும் வேறு மனுஷனாய் மாறலையே. When he identified the calling, nothing changed. அழைப்பை அறிந்து கொண்ட பொழுது ஒன்றும் மாறல. When he met Samuel, nothing changed. சாமுவேலை சந்தித்த பொழுது ஒன்றும் மாறல. When he encountered the man of God or the presence of God, nothing changed. தேவனுடைய மனுஷனை தேவனுடைய சமூகத்தை அவர் என்கவுண்டர் செய்த பொழுது ஒன்றும் மாறல. When the calling came upon him, nothing changed. அழைப்பு அவர் மீது வந்த பொழுது ஒன்றும் மாறல. Samuel says, when you are going to return back to the journey, the Spirit of God will come upon you, then there will be a change. அப்போ சாமுவேல் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிரயாணம் செய்து போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது வருவார், அப்பொழுது நீ வேறு மனுஷனாக மாறுவாய். Today the church is not changing. இன்றைக்கு சபை மாறலையே. People who were saved from utter darkness today, they have the same wretched activity in their life and wretched habits in their life. இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளிச்சத்திற்கு சந்து சபைக்குள்ளாக வந்திருக்கிற அந்த மக்களுக்குள்ளாக மறுபடியும் அதே சுபாவமும் அதே இருளின் கிரியைகளும் இருக்கிறது. Nothing has changed in that person. ஒண்ணு அந்த மனுஷன்ல மாறலையே. Earlier he was Jack. அவர் வந்து முதல் ஜாக்கா இருந்தார். And now he is Thomas. இப்ப தாமஸா இருக்காரு. That's all changed. அவ்வளவுதான் மாறி இருக்கு. Earlier he was somebody, today is Matthew. முதலாவது வேற யாரோ பேர்ல இருந்தார், இப்ப மத்தேயு இருக்காரு. Nothing is changing in that person. அந்த நபரிலே எந்த ஒரு மாற்றம் நடக்கல. The Spirit of God has not encountered that person. தேவனுடைய ஆவியானவர் அந்த மனிதனை என்கவுண்டர் செய்யவில்லை. ஆகவேதான் Samuel says you got to have an encounter, Saul. சாமுவேல் சொல்லுகிறார், சவுலே நீ தேவனுடைய ஆவியோடு கூட ஒரு என்கவுண்டரை பெற வேண்டும். Today the Lord is telling you that you got to have an encounter with the Holy Ghost. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஒரு டைரக்ட் என்கவுண்டரை பெற வேண்டும். You got to be transformed into a new man for what God has shed the blood on the cross. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே எதற்காக இரத்தத்தை சிந்தினாரோ அதற்காக நீங்கள் வேறு மனுஷனாய் மாற வேண்டும். Hallelujah. Hallelujah. The 9th verse says, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, for it was when he had turned back to go from Samuel that God gave him another horn, and the Spirit of God came with all power. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. Hallelujah. Hallelujah. Are you all listening? நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா?
chapter it says the Spirit of God came rushing upon Saul. வேதத்தை வாசித்து பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது தீவிரமாய் வல்லமையாய் இறங்கினார். Acts chapter 1 says the Spirit of God came rushing upon the people. அப்போஸ்தலர்கள் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் மிக தீவிரமாய் வருகிறார். You got to get the rushing anointing upon you. அந்த ஒரு வேகமான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற வேண்டும். Transformation will come. மறுரூபம் நடக்கும். Living in destiny will happen. டெஸ்டினிலே வாழுகிற காரியம் நடக்கும். Your move will be move of God. உங்களுடைய செயல்பாடு தேவனுடைய செயல்பாடா இருக்கும். You will not be thinking, oh Lord, shall I take this move or not, shall I go this way, that way. Every day there is confusion in our life. இந்த வழியே போகட்டுமா, அந்த வழியே போகட்டுமா, இதை செய்யட்டுமா, அதை செய்யட்டுமா என்று ஒரு நாளும் குழப்பம் இருக்கிறது. We all have this habit, this or that or where to go. இதுவா அதுவா இல்ல எங்க போறது குழப்பம். It's not a kind of a Christian nature. அது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு சுபாவமே கிடையாது. You and I got to transform today. நீங்களும் நானும் இன்றைக்கு மறுரூபமாக வேண்டும். We got to transform into another person. நாம் ஒரு வேறு மனிதனாய் மறுரூபமாக்கப்பட வேண்டும். The rushing wind has to come upon us. அந்த தேவனுடைய பலத்த காற்று நம் மீது வர வேண்டும். For the destiny what God has prepared us for the Holy Spirit, the Holy Spirit has to fill it fully. எந்த எதிர்காலத்தை நமக்கு தேவன் வைத்திருக்கிறாரோ தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானத்தினாலே நம்மை அவர் நிறைத்து நடத்த வேண்டும். Your work will be completed. உங்களுடைய வேலை அப்பொழுதுதான் முடியும். Amen. Amen. Are you all there? இருக்கிறீங்களா? Desire this today. இதை இன்றைக்கு நீங்கள் வாஞ்சியுங்கள். Don't pray for your business. வியாபாரத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. Don't pray for a brand new church. ஒரு புதிய சபைக்கு ஜெபம் பண்ணாதீங்க. Don't pray for opportunities. ஏதாவது ஆப்பர்சூனிட்டிக்காக ஜெபம் பண்ணாதீங்க. Pray for the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. It will take you to places. அது உங்களை இடங்களுக்கு கூட்டிச் செல்லும். Are you all listening? கேட்கிறீங்களா? The earlier days, அந்த நாட்களிலே apostles, disciples, they were taken by the Spirit of God. அப்போஸ்தலர்களும் தேவனுடைய சீஷர்களும் பரிசுத்த ஆவியானவரினாலே எடுத்துச் செல்லப்பட்டார்கள். The days are coming again. அப்படிப்பட்ட நாட்கள் வருகிறது. They are not saying, oh, I don't have money for ship. கப்பல்ல போறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல அப்படிலாம் சொல்லல யாருமே. I don't have money for aeroplane ticket, brother. எனக்கு ஃளைட் டிக்கெட் போறதுக்கு பணம் இல்லன்னு சொல்லல. Please sponsor my aeroplane ticket. என்ன ஏரோப்ளேன் டிக்கெட்டை ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சொல்லல. Don't joke before God. கர்த்தருக்கு முன்பதாக வேடிக்கையா பேசாதீங்க. The Spirit of God has a mighty ability. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. If you know your destiny and serve God, you will see God everywhere, somewhere, உங்களுடைய டெஸ்டினியை அறிந்து நீங்க தேவனை சேவை பண்ணுவீங்கன்னா தேவனுக்கு நீங்கள் தேவனை அங்குமங்கும் பார்ப்பீர்கள். If you're full of the Holy Spirit living in the destiny, you will move in the speed of God. உங்க எதிர்காலத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருப்பார் என்றால் ஒவ்வொரு பிரயாணத்திலே தேவனை பார்ப்பீங்க. Amen. Amen. That season is coming. அந்த காலம் வருகிறது. We are going to move by the Spirit of God. தேவனுடைய ஆவியானவராலே நாம் நடத்தப்பட போகிறோம். Hallelujah. 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 Let us pray. ஜெபிப்போம். Thank you, Jesus. Hallelujah. The baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம். The baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம். Father God said, Jesus, this Son of God has pleased me well. பிதாவாகிய தேவன் சொன்னார், இந்த நேசகுமாரன் என்னை மிகவும் பிரியப்படுத்தியிருக்கிறார். Even before Jesus began the work. இயேசு கிறிஸ்து வேலை துவங்குவதற்கு முன்பதாகவே. This is living in grace. இதுதான் கிருபையிலே வாழுவது. Today people are talking different grace, இன்றைக்கு வேற கிருபை குறித்து ஜனங்கள் பேசுகிறார்கள். I am little bit hesitant to that. நான் அதற்கு கொஞ்சம் ஹெசிடென்ட்டா இருக்கேன். When you are immersed by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரினாலே நீங்கள் முழுகும் பொழுது, that is when you live by grace. அப்பொழுதுதான் நீங்கள் கிருபையிலே வாழுகிறீர்கள். That's when God said you are well pleased. அப்பொழுதுதான் தேவனே சொன்னாரு, நான் உன்னிலே மிகவும் பிரியமாய் இருக்கிறேன். Father, I declare this word in the mighty name of Jesus. பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பதாய் கூறுகிறேன். Oh Lord, I pray that let this word burn in our hearts. இந்த வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே பற்றி எரியட்டும். The baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானம். Take control of us, O God. எங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்யும். Bless your children, Lord. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். The mighty name of the Father. இயேசுவின் வல்லமையுள்ள The நாமத்தில் mighty பிதாவே. name of the Son.
வல்லமையான குமாரனுடைய the நாமத்திலே, mighty name of the Holy Spirit. வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் In நாமத்திலே, Jesus' mighty precious name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Hallelujah.